அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1 என்ற நூலிலிருந்து அன்பே சாராம்சம் என்ற தலைப்பில் மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை படிச்சுட்டு இருக்கோம். இந்த சொற்பொழிவு 24 ஜூலை 2015 அன்று விருந்தாவன் ஆசிரமத்தில் மாஸ்டரால் வழங்கப்பட்டது. துரியோதனனின் மனநிலை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மேலாக அவரது படை வலிமையை விரும்புவது இன்றும் நம்மிடம் பலரிடம் இருப்பதை நாம் காணலாம். இது நமது மாஸ்டருடன் நமது முடிவான ஆன்மீக உறவு முறை பற்றிய விஷயம். மாஸ்டரை நாம் அணுக வேண்டியிருந்தால் பணிவோடு ஒரு யாசகனை போல அணுக வேண்டும். இதில் சுயமரியாதை இழக்கப்படுவதில்லை. இப்படி இருப்பது நம் மதிப்பையும் நிலையையும் மாஸ்டரின் பார்வையில் உயர்த்தவே செய்யும். அது நம்மை மேலும் உயர்வடைய செய்யும். நம்மிடம் எந்த அளவிற்கு பணிவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் நம்மை பாராட்டுக்கு உரிய நிலையில் வைத்திருப்பார்கள். அப்போது என் சீடன் எவ்வளவு அற்புதமானவனாக இருக்கிறான் பாருங்கள் என்று நம்மை அவர்கள் புகழ்வார். இந்த துரியோதனின் மனநிலை இன்றும் நம்மின் பலரிடம் நிலவுவதை நாம் காணலாம். அது நம்ம இதற்கு முன்னால் பேசிய அந்த பகுதியோட கனெக்ட் ஆனது. மகாபாரதத்துல கிருஷ்ணன் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். யாரு நான் மட்டும் ஒரு பக்கம் இருப்பேன், எந்த விதமான ஆயுதங்களையும் கையில ஏந்த மாட்டேன், போரிட மாட்டேன். இன்னொரு பக்கம் என்னுடைய அனைத்து படைகளும் அனைத்து ஆயுதங்களும் இருக்கும். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப துரியோதனன் படைகளையும் ஆயுதங்களையும் கேட்டான். அதுதான் சொல்றாரு. நாமும் இந்த துரியோதனனுடைய மனநிலையில தான் இருக்கிறோம். மாஸ்டர்கிட்ட இந்த உலக விஷயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்கிற அந்த மனநிலையில தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய எதை கேட்கணுமோ அதை நம்ம கேட்கறது இல்லை. இது மாஸ்டருக்கும் நமக்குமான ஆன்மீக உறவு முறை. ஒருவேளை நாம மாஸ்டர் அணுகணும்னு ஆசைப்பட்டால் பணிவோட அவர் எதை கொடுக்கிறாரோ அதை ஏத்துக்கிற ஒரு யாசகனை போல அவரை அணுக வேண்டும். எந்த அளவுக்கு பணிவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை மற்றவர்கள் பாராட்டுற இடத்துல அவர் வைத்திருப்பார். ஒளி உலகில் இருந்து பூஜ்ய பாபுஜி மகராஜ் அடிக்கடி சொல்லும் கருத்துக்களில் ஒன்று, நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படியும் போது எங்களை மகிழ்விக்கிறீர்கள் என்பதாகும். இதற்கு மாறாக நாம் அதை இந்த விதமாக மாற்றி மதிப்பிட முடியும். அதாவது அவர்களுக்கு நாம் கீழ்ப்படியாத போது உண்மையில் அவர்கள் மிகவும் வருத்தமடைய வேண்டும். ஒரு சீடனின் ஒரே வேலை கீழ்ப்படிந்து நடப்பது என்ற இது ஒன்றுதான். ஒரு முறை மாஸ்டர் எங்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். அவரை சுற்றி 10-15 அபியாசிகள் அமர்ந்திருந்தோம். அப்போது அவர் அபியாசிகள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு உதவுகின்ற மிக முக்கியமான ஒரு தனிப்பட்ட குணம் என்ன என்ற கேள்வியை கேட்டார். ஒருவர் அன்பு என்றார், இன்னொருவர் சரணடைதல் என்றார், மூன்றாம் அவர் உண்மையாக இருத்தல் என்றார், நான்காம் அவர் தினசரி பயிற்சி செய்தல் என்றார். இப்படி எல்லோருமே எல்லா முக்கியமான குணங்களையும் சொன்னார்கள். அப்போது மாஸ்டர் கீழ்ப்படிந்து நடத்தல் என்று சொல்லி எங்களை திருத்தினார். ஏனெனில் இந்த கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாகத்தான் நாம் மற்ற விஷயங்களை செய்கின்றோம். அது பயிற்சி செய்யறதா இருந்தாலும், நல்ல ஒரு குணாதிசயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், உண்மையாக இருப்பதாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் அடிப்படையில ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஏன் இந்த ஒபீடியன்ஸ் ஆன்மீகத்துல மற்ற இடங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றது அப்படின்னா, நாம் நம்மை விட ஒரு உயர்வான மட்டத்துல இருக்கிறவங்களோட பழகும் பொழுது அவங்களுடைய டைமென்ஷன், அவங்களுடைய வியூ நமக்கு உடனடியாக தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க சொல்றத முதல்ல உடனடியாக நம்ம கேட்டு கீழ்ப்படிந்தால் அதன் பிறகு அது ஏன் சொல்றாங்கிறது நமக்கு புரியும். அது கட்டாயம் நல்லதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு ஒரு குறிப்பிட்ட சிட்டிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். எனக்கு 2 விதமான வழிகாட்டுதல் இருக்கு. ஒருத்தர்
அந்த பாதையில அடிக்கடி பயணம் பண்றவர், அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒருத்தருடைய ஒரு வழிகாட்டுதல். என் கூடயே என் கார்ல உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து என் கூட இல்ல, அவர் ஏதோ ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து ஒரு ட்ரோன் வச்சு அந்த ட்ரோன் மூலமா சிட்டியோட டிராபிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமராவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஒரு கணக்குக்கு வச்சு. இப்ப என் கூட எனக்கு வழிகாட்ட வர்றவர் அல்லது என்னுடைய முன் அனுபவம் இது என்ன சொல்லும்? ரெகுலரா போற பாதை, எப்ப எது எந்தெந்த பாதை டிராபிக்கா இருக்கும், எந்த பாதையில போனா ஈஸியா போகலாம், இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்ப நான் அதுபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த பாதையில போனா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் முன்னாடி போயிடலாம், எந்த டிராபிக்கும் இருக்காது அப்படின்னு. நான் அந்த பாதையில திரும்ப போகும் பொழுது ஒரு இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றவர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த பாதையில போக வேண்டாம், எப்பயும் கடுமையான டிராபிக் இருக்கும் இல்லையா, அந்த பாதையில போங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அது எப்படிங்க போக முடியும்? எனக்கு தெரியுங்க இந்த பாதை தான் அதை விட ஈஸியா இருக்கும் இப்படியும் சொல்லலாம். அல்லது சடனாக கீழ்ப்படிந்து நடக்கலாம். இந்த சடனா கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம என்னைக்கும் டிராபிக்கா இருக்குன்னு போற பாதை அன்னைக்கு வந்து மிகவும் வந்து டிராபிக் கம்மியா ரொம்ப ஈஸியா போற மாதிரியும், நம்ம ரெகுலரா வந்து நல்லா வந்து ஈஸியா போயிடலாம்னு நினைக்கிற ஒரு பாதையில ஏதோ குறுக்க ஒரு டேக் டைவர்ஷன் போட்டு அது போக முடியாதபடி இருக்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கும். இப்ப நம்மளை தாண்டி மேல இருந்து இன்னொரு வியூல பாக்குற ஒரு ஆள் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேட்காம இம்மீடியட்டா ஒபே பண்றது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சாரிஜி மாஸ்டரோட நிகழ்ந்ததாக வந்து பிரகாஷ் பிரதர், திருப்பூர் பிரகாஷ் பிரதர் ஒரு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, சாரிஜி மாஸ்டரை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பெங்களூர்ல ஆசிரமத்திலிருந்து அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போற அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்ப அந்த நிகழ்வு அப்ப என்னன்னா, ரெகுலரா போற நல்ல ஹைவே இருக்கு இல்லையா, அதுல வந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது மாஸ்டர் சொல்றாரு, பிரகாஷ் நீ இதுல போகாத, இந்த பக்கம் லெஃப்ட் எடு. அவருக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து இந்த பாதையில போறத விட இந்த பாதையில போறது ரொம்பவும் டிராபிக் ஆனது, இதுல போனா வந்து ரொம்ப டைம் ஆகுங்கிறது தெரியும். ஆனால் மாஸ்டர் சொல்லிட்டதுனால இந்த பாதையை எடுக்கிறார். எடுத்து போயிட்டு அந்த இடத்த ரீச் பண்ண பிறகு அவங்களுக்கு மெசேஜ் வருது என்னன்னா, நீங்க ரெகுலரா வர்ற பாதையில வள்ளியில ரொம்ப நல்லதுங்க, அதுல ஒரு ஊர்வலம் வந்துருக்கிறதுனால பயங்கர டிராபிக் ஆகி அந்த இடத்தைய லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க அதுல போகாத வரைக்கும் நல்லது அப்படின்னு அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. இது மாஸ்டர்கிட்ட கேட்கிறார், நீ உங்களுக்கு தெரிஞ்சுதானே சொன்னீங்க அப்படின்னு. இல்ல என்னுடைய உள்ளுணர்வு சொன்னிச்சு இதுல போகணும்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு மாஸ்டர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஒரு நேரேஷனை ஒரு முறை அவர் சொல்ல நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம், நீங்களும் பல பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கெல்லாம் என்ன வந்து பேசிக்கா இருக்குன்னா, முழுமையாக கீழ்ப்படிந்து நடத்தல். அப்ப ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் என்னன்னா, புரியுதோ புரியலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, மாஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வந்து முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வது மிக விரைவான மாற்றத்தை, மிக விரைவான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க வேற ஒரு மட்டத்தில இருந்து பார்த்து சொல்றாங்க, நம்ம இந்த மட்டத்தில இருந்து பார்க்கும் பொழுது அது முற்றிலும் பொருந்தாததாக, நமக்கு வந்து எதிர்ப்புடையதாக இருக்கலாம், எதிர்ப்புணர்வு நமக்குள்ள உருவாகலாம். ஆனா யாருக்கு ஒபீடியன்ஸ் இருக்கோ அவங்க மிக விரைவாக அந்த எதிர்ப்புணர்வை உடைச்சிக்கிட்டு முன்னேறி போயிடுறாங்க. அதனாலதான் கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நாம் மற்ற விஷயங்களை செய்கிறோம். நமது தியான பயிற்சியை நாம் தினமும் முறையாக செய்யலாம், ஆனால் மற்ற விஷயங்கள் அதற்கு தகுந்தவாறு இருக்காது. இது நார்மலா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஆனா வந்து அவங்களோட குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி அமைதியாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து பிராக்டிஸே பண்ணாம இருப்பார். இவங்கெல்லாம் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஏன்னா கீழ்ப்படிதல் அப்படின்னா மாசம் எல்லாத்தையும் செஞ்சாதானே கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்றாரு, பயிற்சி செய்யி, 10 நியமங்களை பின்பற்று. அதாவது வந்து முழுமையா எதுவும் செய்யாட்டியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் பின்பற்றுறவங்க. இப்ப கீழ்ப்படிதல்ல என்னன்னா பர்ஃபெக்ஷன் கேள்வி கிடையாது, செய்யறோங்கிறது தான். போனோம்னு போயிடணும், செய்யணும்னு செய்யணும். இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, செய்யணும்னு சொன்னா இந்த நேரம் சரியான நேரம் கிடையாது, இதை நான் அப்புறம் செய்யறேன், இப்ப இதை விட முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு, அதை நான் செய்தாகணும்.
இன்னும் இந்த இப்ப காலம்பரம் 9 மணிக்கு மாஸ்டர் ஒரு வேலையை உடனே செய்யுங்கிறாரு. மாஸ்டர் இந்த நேரத்துக்கு செஞ்சா அங்க கடையே திறந்துருக்காது, அதெல்லாம் செய்ய முடியாது. மத்தியானம் 1 மணிக்கு போனா எல்லாம் ஓப்பனா இருக்கும், அப்ப போய் செஞ்சா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொல்றேன்னா தேர் இஸ் நோ ஒபீடியன்ஸ். போனா போயிடு, அவ்வளவுதான். செய்யினா செஞ்சு. இப்ப சரணடைந்து இருந்தாலும் கூட அவர்கள் பயிற்சியே செய்யாமல் இருக்கலாம். பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்க தங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். அன்புடன் சரணடைந்து தன்னை அர்ப்பணித்து, ஆனால் தன்னுடைய பங்கையும் முழுமையாக செய்து கொண்டு, தன்னுடைய கடமையை உற்சாகமாக பொறுப்புடன் ஆற்றிக்கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படுவதே ஒரு அபியாசியின் பங்கு. இப்ப ஒரு இன்டகிரேட்டரா இதெல்லாம் இருக்கணும். அதாவது எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அன்பு இருக்கணும், சரணடைதல் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், தன்னுடைய பார்ட்டை 100% முயற்சி பண்ணணும் செய்யறதுக்கு. அதை எப்படி செய்யணும்? உற்சாகமாக பொறுப்போடு செய்ய வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறது தான் ஒரு அபியாசியுடைய பங்கு. இப்படி இருக்கிறது தான் ஒரு முழுமையான கீழ்ப்படிதல். ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்ங்கிறதுக்கு சொல்றதை செய்யறது மட்டும், அப்ப சொல்றதை செஞ்சுட்டா ஒபீடியன்ஸ் அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா இந்த எல்லாத்தையும் செய்யும் பொழுதுதான் நம்ம கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் காட்டும். மாஸ்டர் என்கிட்ட ஒன்றும் சொல்லல, நான் செய்யல, இன்னைக்கு என்கிட்ட பயிற்சி பண்ண சொல்ல, அதனால நான் செய்யல, அதுக்கு பேர் ஒபீடியன்ஸ் இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டா அவர் எடுத்து சொல்ற வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறது தான் ஒபீடியன்ஸ். ஒவ்வொரு நாளும் சொன்னோன்னே செய்யறது, எடுத்து வைப்பா, எடுத்து வச்சுட்டேன், அதுக்கப்புறம் பேசாம தான் இருப்பேன். இது எப்ப அங்க இருந்தாலும் எடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு தடவை சொல்லிட்டாரு, அப்ப எப்பயா இருந்தாலும் அதை செய்து கொண்டே இருப்பேன். அப்ப எனக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால் திரும்பி அது பெறும் வரை அது முழு மனதோட உற்சாகத்தோட முறையாக செய்து கொண்டே இருக்கிறதுக்கு பேரு தான் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நமது மாஸ்டர்களை, அதாவது பூஜ்ய லாலாஜி மகராஜின் பிறந்த நாள், அல்லது பூஜ்ய பாபுஜி மகராஜின் பிறந்த நாள், அல்லது நமது அன்புமிகு மாஸ்டரின் பிறந்த நாள், இவற்றை நாம் கொண்டாடும் போது அந்த ஒருவர் தவிர மற்ற மாஸ்டர்களை ஒதுக்குவதாக ஒருபோதும் நான் எண்ணியதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஒன்றே. அவர்கள் ஒன்றுபட்டு இரண்டர கலந்த நிலையில் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தன் கண்களை அசைக்கும் போது மற்றவர் அனைத்தையும் பார்க்கிறார். ஒருவர் கவனித்து கேட்கும் போது மற்றவர்களும் கேட்கிறார்கள். ஒருவர் செயல்படும் போது மற்றவர்கள் அதற்கு இசைவாக பதிலளிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றில் மூன்றாக இருக்கிறார்கள். எனவே யாருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? வரலாற்று முறையில் ஆம், நாம் ஒரு தேதியை பெருமையுடன் போட்டுகின்றோம். நமது மாஸ்டர்களுள் ஒருவரது வாழ்க்கையை நாம் கொண்டாடுகின்றோம். அது அற்புதமான விஷயம். நமது மாஸ்டர்களை, அவர்கள் அனைவரையும் ஒன்றாக நாம் இப்படி ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பெருமதிப்புடன் கௌரவிக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனைவரின் மீதும் ஒரே உணர்வுடன், ஒரே எண்ணத்துடன், அனைவரும் ஒன்றே என்று தொடர்ந்து கொண்டாடி வர வேண்டும். அதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த விஷயத்திலேயே நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். இது பாபுஜி மாஸ்டர், இது சாரிஜி மாஸ்டர், இது லாலாஜி, இது தாஜின்னு நம்ம பிரிக்கிறோம். சிட்டிங் கொடுக்கும் பொழுது கூட இன்னைக்கு நான் பாபுஜியை ஃபீல் பண்ணேன், இன்னைக்கு லாலாஜி சிட்டிங் கொடுத்தார், இன்னைக்கு தாஜி சிட்டிங் கொடுத்தார். அப்ப தாஜி தானே எல்லா நாளும் நமக்கு குருநாதர், வாழும் குருநாதர். எப்படி லாலாஜி சிட்டிங் கொடுக்க முடியும்? எப்படி பாபுஜி சிட்டிங் கொடுக்க முடியும்? அப்படின்னா எல்லாமே தாஜி கொடுக்குற சிட்டிங். அவங்க எல்லாருமே தாஜிக்குள்ளார உள்ளுக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய அம்சத்தை அவர் இன்னைக்கு தாஜி வெளிப்படுத்துறார். அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். தாஜி இன்னைக்கு லாலாஜியோடைய அம்சத்தை வெளிப்படுத்தினார். அவருக்குள்ளார கரைஞ்சிருக்கிற லாலாஜியோட அம்சம் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. தாஜி இன்னைக்கு பாபுஜியோட அம்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு பாபுஜியோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா தாஜிக்குள்ளார கரைஞ்சி இருக்கிற பாபுஜியோட அம்சத்தை கொண்டாடுறவங்க தான் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு சாரிஜி மகராஜோடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் எங்க இருக்காரு? அவர் தனியா எங்கேயோ ஒளி உலகில் அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் கம்ப்ளீட்டா யாருக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்காரு? தாஜிக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்கு. அப்ப ஒரு விதத்துல பார்த்தா நம்ம தாஜியோட பிறந்த நாள் தான், அதாவது லிவிங் மாஸ்டருடைய பிறந்த நாள் தான் எப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கோம். அவருக்குள்ளார எல்லாரும் கரைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒருத்தரை நம்ம கொண்டாடும் பொழுது அவருக்குள்ளார கரைஞ்சிருக்கிற எல்லா அம்சங்களுமே அதனால் கொண்டாடப்படுகின்றன. அப்ப யார் ஒருத்தரையும் நம்ம தனியா பிரிக்க முடியாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒருவருக்குள்ளார முழுமையாக ஐக்கியமாகி இருக்கும் பொழுது இதில் யார் ஒருவரை வணங்கினாலும் அனைவரையும் வணங்குவதாக அர்த்தம்.
யார் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடினாலும் அனைவருடைய பிறந்த நாளையும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அனைவரும் அதுக்குள்ளார இருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து நமக்குள்ளார உருவாயிடுச்சுன்னா எந்த மாஸ்டர் உயர்வானவர், யாருடைய சிட்டிங் நல்லா இருக்கும், அவர் மாதிரி இவர் இல்லை அப்படிங்கிற அந்த பாகுபாடுகள் நம்ம கிட்ட இருந்து போயிடும். 1984 மாஸ்டர் எத்தனையோ விஷயங்களில் போராடி கொண்டிருந்தார். அப்போது நம்மில் சிலர் ஸ்ரீ கிருஷ்ணர், லாலாஜி மகராஜ், பாபுஜி மகராஜ் அல்லது சுவாமி விவேகானந்தர் இவர்களில் யார் உயர்ந்தவர் போன்ற சில கேள்விகளை கேட்டபோது அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பவர்கள் என்று மிக அழகாக சொன்னார். அவர்களில் யார் உயர்ந்தவர் அல்லது சிறியவர் என்று அளவிட முடியாத அளவிற்கு நாம் மிக மிக சிறியவர்கள். யாரையாவது மதிப்பிட வேண்டுமானால் நாம் அவர்களை விட மேலானவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் எவரும் அந்த மாதிரி இல்லை. ஆகவே அவர்கள் அனைவரையும் மதித்து யாரையும் அவமதிக்காமல் அவர்கள் அனைவரையும் முழுமையாக நம் இதயங்களில் போற்றி மகிழ்வதே புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த மதிப்பீடு செய்தல் அப்படிங்கிற விஷயத்துல யாரால மதிப்பீடு செய்ய முடியும்? யார் ஒருவர் அந்த நிலைமையை தாண்டியவராக இருக்கிறாரோ அவர் தான் மதிப்பீடு செய்ய முடியும். மற்றவங்களால விமர்சனம் தான் பண்ண முடியும். இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு நம்ம சொல்றது மதிப்பீடு அல்ல. நம்ம கண்ணுல நம்ம பார்க்கிற வியூல நம்மளுடைய விமர்சனம். மதிப்பீடு என்பது வேறு. அது உண்மை நிலையை சொல்றது. நம்மளால யார் உயர்ந்தவர்கள், விவேகானந்தர் உயர்ந்தவரா, தாஜி உயர்ந்தவரான்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவேகானந்தருடைய நிலையையோ தாஜியுடைய நிலையையோ நம்ம தாண்டி இருந்தாதான் அவங்க நிலையை சீர்தூக்கி பார்த்து நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்ப நம்ம கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஈவன் விவேகானந்தர் பெரியாளா, பாபுஜி பெரியாளா, ஜாரிஜி பெரியாளான்னு கூட வேண்டாம். எந்த அபியாசியினுடைய உள்நிலை மிக உயர்ந்ததாக இருக்குன்னு மதிப்பிடுற அளவுக்கு தகுதி கூட நமக்கு இல்லை. அப்ப நம்ம எப்படி ஒரு அபியாசியை அவருடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்தும் அவருடைய செயல்பாட்டை வச்சும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியும்? மதிப்பிடக்கூடாது. அனைவரையும் நம்ம சமமாக மதிக்கிறது தான் நல்லது. ஒரு அபியாசி நல்லா பேசுவார். ஒருத்தர் அவருடைய இதயம் கனிந்து பிரேயர்ஃபுல்லா இருக்கும். அவர் மாஸ்டரோட அவரை அறியாமலேயே இணைந்திருப்பார். ஒரு அபியாசி ஒரு உறங்கும் எரிமலை மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா வெடிச்சு தன்னுடைய முழு பொட்டன்சியலையும் வெளிப்படுத்தி மாஸ்டருக்கு உதவி செய்யறதுக்காக மாஸ்டர் யாருக்கும் தெரியாம வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம சென்ட்ரல்ல இருக்கிற யாரை பத்தியும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நேத்திக்கு வந்தவரா இருக்கலாம், 20 வருஷம் உள்ளவரா இருக்கலாம். நீங்க எல்லாரும் அவரை ஒதுக்கி வெறுக்கிறவரா கூட இருக்கலாம். அவருடைய நடைமுறைகள்னால நமக்கு தெரியாது மாஸ்டர் எப்படி அவங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாரையும் மதிப்பிட்டு ஒதுக்கி அவங்கள ஒண்ணுக்கும் ஆகாதவங்க அப்படின்னோ அவங்க மோசமானவங்கன்னோ சொல்றதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. அப்படி இருந்தால் நம்மளை விட நல்லா தெரிஞ்ச மாஸ்டர் ஏன் அவங்கள அங்க வச்சிருக்காரு? கட்டாயமா இல்லை. இது சாதாரண மட்டத்துல. சாதாரண மட்டத்திலேயே எப்படின்னா யார் உயர்வானவர்? கிருஷ்ணர் உயர்வானவரா? சிவன் உயர்ந்தவரா? அல்லது இந்த நிறைய தெய்வங்கள், அந்த தெய்வங்கள்ல எந்த தெய்வங்கள் பெரிய தெய்வம்? யார் கண்ட்ரோல்ல யார் இருக்கா? அவங்களெல்லாம் விட நம்ம மாஸ்டர் பெரியவங்களா? இப்படி என்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு தெரியாது. அதை மதிப்பிடுவதற்கான தகுதி நமக்கு கிடையாது. தகுதி இல்லாத போது என்னன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது தான் சரியான விஷயம். இதுல யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்னு என்னால பிரிச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு வேல்யூ இல்லைன்னா அப்ப எது பெட்டர்? அந்த நேரத்துல அனைவரையுமே மதித்து போற்றுவது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்கும். பரிசுகள் பற்றிய விஷயத்திற்கு மீண்டும் வரும்போது குறிப்பாக ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, பொருள் சார்ந்த உலகிலும் கூட ஒரு குடும்பத்திற்குள் நண்பர்களுக்கு இடையில் ஒரு சீடன் மற்றும் அவனது மாஸ்டருக்கு இடையிலான ஒரு உறவு முறையில் இந்த கொடுக்கல் வாங்குதல் விஷயம் ஏராளமான தீமைகளை செய்கின்றது. நம் வாழ்க்கையில் இதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். ஒருவர் இன்னார் எனக்கு நிறைய பரிசு கொடுத்தார் என்கிறார். இன்னொருவர் எனக்கு நிறைய பரிசு கிடைத்தது என்கிறார். மூன்றாவது ஒருவர் என் கல்யாணத்தில் ஏராளமான பரிசுகளை பெற்றேன் என்பார். நான்காமவர் என்னுடைய கணவர் எனக்கு அதிக அளவு பரிசுகள் கொடுத்தார் அல்லது என் மனைவி நிறைய பரிசுகளை எனக்கு தந்தாள் என்பார். இந்த பண்டமாற்று முறைகள் ஒரு அன்பான உறவு முறையை மலிவானதாக ஆக்குகின்றன.
இது குப்பை போன்றது. ஆன்மீகத்தில் இதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. வந்து மாஸ்டரை பார்க்கும்பொழுது ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்கணும்ட்டு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றத வந்து மாஸ்டர் தாஜி மாஸ்டர் வந்து முழுமையாகவே ஒரு காலகட்டத்துல வேண்டான்றத தெளிவாவே சொன்னார். இவ்வளவும் கொண்டு வரீங்க, இத்தனை பேரு சட்டை கொண்டு வந்தா நான் எத்தனை சட்டை போட்டுக்க முடியும்? இல்ல எல்லாரும் ஒரு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரீங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் என்னால யூஸ் பண்ண முடியுமா? நல்லா யோசனை பண்ணுங்க. ஏன் இதுல காசை வந்து கடுமையான செலவு பண்றீங்க? இப்ப எல்லாரும் வந்து ஒரு காஸ்ட்லியா வந்து ஒரு பொக்கே வாங்கிட்டு வராங்க, ஒரு பொக்கேயோட விலை இவ்வளவு ரூபா. அதை எத்தனை நாளைக்கு அங்க வச்சுக்க போறோம்? எல்லாரும் கொடுக்குற அந்த பொக்கேனால எவ்வளவு பிரயோஜனம் உண்டு? நீங்கள் கொடுக்கிற பொருள்கள், உங்களுடைய பரிசுகள், அது வந்து மாஸ்டர் எப்பயுமே என்ன சொல்றாரு, பரிசுகளை கொண்டு எல்லாவற்றையும் மதிப்பிடுகின்ற ஒரு உலகமாக இது போயிடுச்சு. எங்கேயா இருந்தாலும் சரிதான், அந்த உண்மையான பரிசு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்ப பரிசு எந்த உருவத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்க கூட நம்ம தகுதி இல்லாதவங்களாக இருக்கிறோம். அது வந்து ஜானகிராமனுடைய சிறுகதைகள்ல ஒரு கதை படிச்சிருக்கேன், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப படிச்சிருக்கேன். அப்ப வெளியூர் போயிட்டு ஒரு ஒரு பையன் அல்லது பொண்ணு, அந்த கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஊருக்கு சொந்த கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்பு. ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டருக்கு நிறைய பொருள்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து வந்த உடனே அதுக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்து கொடுக்குறாங்க. ஒருத்தங்க வந்து தான் வச்சிருந்த நகையை கொண்டாந்து உனக்காக தான் இதை வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக அந்த ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எப்படி நான் ஒரு படைச்சிருப்பாரு அப்படின்னா, அந்த ஒரு சரியான கதை அது எல்லாத்தையுமே நான் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளையில ஒரு 11 வயசு 12 வயசுல படிச்சது. எனக்கு அந்த சாராம்சம் மட்டும் நல்லா நினைவுல இருக்கு, அதை வச்சு சொல்றேன். அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னா, அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்லா படிச்சு நிறைய ஒரு தகுதியோட வருது. அதுக்கு வந்து பணம்லாம் நிறைய இருக்கு அதுகிட்ட. ஸோ அதை எப்படியாவது கவர்ந்து இழுக்கிறதுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பரிசுல அதை மயக்கி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கேரக்டருடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவன் என்னைக்கு வருவான்னு தெரியுதோ அதுக்கு நாள்ல இருந்தே அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சு செஞ்சு, அது ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தப்பே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த விஷயத்த ஒரு ஒரு இதுல செஞ்சு வச்சுக்கிட்டு வந்தான்னா கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். பட் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அங்க யாராலையும் பார்க்கப்படாது. அவங்க அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க, அதை வந்து அவனுக்காக தயார் பண்றதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்கிறதெல்லாம் அதுல வர்ணிப்பார். ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க? இவங்கள மாதிரி கவர்றதுக்காக இல்ல, அது உண்மையான அவுட் ஆஃப் லவ் அவங்க செஞ்சிருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த உணவு பதார்த்தத்தினுடைய மரியாதையானது போற்றப்படவில்லை. ஏன்னா அது சாதாரணமா சாப்பாடு தானே, எல்லாரும் வைக்கிற சாப்பாடு அவங்க வச்சாங்க, அவன் சாப்பிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுவும் டப்பாவில் வச்சு உள்ளுக்குள்ளார மேல போட்டு, ஒருவேளை அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன பாக்கெட்ல வச்சு, அதை ஒரு டப்பாவில் வச்சு, அதை கட்டி அதுக்கு ஒரு மேல அன்புடன் போட்டு, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப உனக்கு ரொம்ப பிடிச்சது இது, அதே தானே இப்ப செய்யறேன்னு சொல்லி கொடுத்துருந்தா வேணா அந்த பரிசுக்கு மரியாதை. இது வந்து அந்த கதையில சொல்றேன். அது மாதிரிதான் இங்க எல்லாமே பரிசுகளை கொண்டுத்தான் அனைத்தும் இங்கே மதிப்பிடப்படுகின்றன. அதெல்லாம் குப்பை அப்படிங்கிறார். நீங்க பரிசு யாருக்கு கொடுத்தாலும் அது குப்பை தான் அப்படிங்கிற இந்த கிஃப்ட்டுங்கிற விஷயம். அது இப்போ ஒரு பிறந்த நாளே இருக்கு, ஒரு 10 பேர் போறோம், 10 பேர் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு, இப்ப நாங்க ஒரு 5-6 பேர் நம்ம குடும்பத்துல இருந்து போறோம்னா ஒரு கிஃப்ட் தான் கொடுக்கணும். அந்த கிஃப்ட் யாரோடது? இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுது, தனக்கு வந்த கிஃப்ட்டுகளை வச்சு யார் வந்து நமக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அது பார்க்க தொடங்கும். அதுக்கு தெரியுமா அது உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா? அல்லது அதனுடைய இடத்துல இருந்து அதுக்கு பெரிய பொம்மை வாங்கி கொடுத்தவங்க ரொம்ப உயர்வானவங்களாக. குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் அப்படித்தான். நாமும் வந்து நம்ம திருமணத்துல நமக்கு விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்தவர்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு சின்ன ரோஜா பூவோட யாராவது வந்திருந்தா அவங்க மனசுல நிற்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த உலகம் பரிசு பொருள்கள் அப்படிங்கிற விஷயத்தினால அன்பை கேள்விக்குறியானதாக மாற்றி விடுகின்றது. அதுதான் மாஸ்டர் இந்த இடத்துல சொல்றாரு. ஒருத்தர் எனக்கு நிறைய பரிசு கிடைச்சதுங்கிறாரு, ஒருத்தர் நான் நிறைய பரிசுகளை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு, ஒருத்தர் வந்து நிறைய பரிசு கொடுத்தாங்கிறாரு, ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒருத்தங்க பெற்றுக்கொண்டேங்கிறாரு, ஒருத்தங்க கிடைச்சதுங்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட கிஃப்ட் தான் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துதுங்கிற மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் போட்டு
இன்னைக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அன்பு. அந்த வாங்கி கொடுக்கறதே வந்து சாதாரண புடவையா இல்லாம பட்டு புடவையா இருக்கணும். கணவனாக இருந்தா சாதாரணமான ஒரு விஷயமா இல்லாம ஒரு தங்க மோதிரமா இருக்கணும். இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒன்று, ஒரு காரா இருக்கணும், ஒரு பைக்கா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாதான் வந்து அது ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த உணவை சமைத்து வைத்தாலோ, தன் மனைவிக்கு பிடிக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை அவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஒரு கணவன் வந்து சொல்லாமலே போட்டு வந்தாலும் அது கூட பெரிய கிஃப்ட் தான். இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டா என் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அதை போட்டு வர்றதா, அதை புரிந்து கொண்டு அதையே பரிசாக பார்க்கிற காலகட்டம்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் மாஸ்டர் இங்க வந்து சொல்றாரு. அப்ப மாஸ்டருக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்க விரும்பினா எதை கொடுக்கணும்? அவர் விரும்புற மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளார ஏற்படுத்திட்டு போய் நின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அவர் அந்த கிஃப்டை ஃபீல் பண்ணுவார். ஆனா அவர் விரும்புற எதையும் எனக்குள்ளார நான் ஏற்படுத்திக்காம, நான் விரும்பி எனக்கு ரொம்ப பிடிச்சி அவருக்கு ஒரு பெரிய ஒரு 1,00,000 ரூபாயில ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் 1,00,000 ரூபாயில ஒரு செக் எடுத்துட்டு போய் மாஸ்டருக்கு வந்து அந்த கிஃப்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அவர் வந்து ரொம்ப அதை சந்தோஷமா ஏத்துக்குவாரானா இல்லை. அது எவ்வளவு மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் சொல்றாரு, ஆன்மீகத்துல இந்த பரிசுகள் அப்படின்பவை குப்பை போன்றவை, அவற்றை ஒருபோதும் சகித்து கொள்ளவே முடியாதுங்கிறார், டாலரேட்டே பண்ணிக்க முடியாதுங்கிறார். இந்த மாதிரி இந்த கிஃப்ட் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அதனால்தான் மாஸ்டர் சிரித்து கொண்டு, நீயா, எனக்கு நீ என்ன கொடுக்க முடியும்? உன் கோடிகளையா? அது எனக்கு தேவையில்லை என்கிறார். மாஸ்டர் என்ன கொடுத்துட முடியும்? பணமானா பணம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, பாபுஜி எப்பயுமே சொல்லுவாரு, அவருடைய அந்த சுயசரிதைகள்லாம் பார்த்தா நிறைய இடத்துல எனக்கு என்ன வேணுமோ லாலாஜி கொடுப்பார், என்ன வேணுமோ லாலாஜி கொடுப்பார். அதே தான் ஜாரிஜியும், எனக்கு தேவையானதெல்லாம் பாபுஜி கொடுப்பார். அவங்க வந்து நம்முடைய டொனேஷனை வந்து எதிர்பார்த்து இல்லை. கேட்பாங்க, டொனேஷன் கொடுக்க சொல்றாரு, எல்லாம் கொடுங்க, நல்லா நடக்கும் சொல்லுவாங்களே ஒழிய, அது வந்து வெறும் ஒரு செய்தி வாசித்தல் மாதிரி தான். அவங்க என்ன வேணுமோ எனக்கு பாபுஜி கொடுப்பார், எவ்வளவு செல்வம் வேணுமோ அவ்வளவும் கொடுப்பார். நீங்க பாபுஜியோடைய அந்த ஒரு 1944 விஸ்வாச பாத்தீங்கன்னா, இஃப் லாலாஜி விஷ், அந்த குபேரனுடைய செல்வங்களை அத்தனையும் என்ன நோக்கி திருப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவார். இது சம்பந்தமான ஒரு நிகழ்வு வந்து பாபுஜியோட நடந்தத சசிதவன் அவங்களுடைய அந்த எட்டர்னல் ஐ புக்ல எழுதியிருப்பாங்க. அதுல எழுதும்போது சொல்லுவாங்க, பாபுஜி வந்து கட்டம் கட்டிட்டு இருக்காரு, ஆசிரமம், ஷாஜகான் ஒரு ஆசிரமம் கட்டிட்டு இருக்கிறப்ப, அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு பெரிய வேலை, ஒரு கான்கிரீட் போடுற மாதிரி வேலை, ஒரு 30 சிமெண்ட் மூட்டைக்கு காசு வேணும், காசு இல்லை, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. பாபுஜி சொல்றாரு, லாலாஜி வந்து எனக்கு தேவைன்னா கொடுப்பாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கேட்குறாங்க பாபுஜி என்ன பண்றது, வேலை நின்று போச்சுன்னா நம்ம வேணா கிளம்பி போய் யார்கிட்டயாவது டொனேஷன் கேட்டு வருவோமாங்கிறப்ப, இல்லை வேண்டாம், லாலாஜி கொடுப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த குரூஷியல் டேக்கு நாள், அதாவது நாளைக்கு எல்லாம் வாங்கணுங்கிறதுக்கு நாள் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு செக், கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 20,000 இருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட் செக்கா வருது, பாபுஜிக்கு வருது. அன்னைக்கு ரேட்ல, அதாவது பாபுஜிக்குன்னா இப்ப ஷாஜகான்பூர் ஆசிரமம்லாம் கட்டின நேரம்னா ஒரு 70s, அந்த நேரத்துல வந்து 20,000 அப்படிங்கிறது வந்து கிரேட் அமௌண்ட். 30,000. உடனே பாபுஜி அதை வாங்கிக்கிட்டு சொன்னது, பாத்தியா இவங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக லாலாஜி இதை அனுப்பி விட்டாரு. இல்லைன்னா வந்து அதுக்கு கூட அவர் என்ன சொல்றாரு, லாலாஜி இதை அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கே இருந்துச்சுன்னா, இது வரலன்னு நான் கஷ்டப்பட்டேன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யா போயிடும், இவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக லாலாஜி அனுப்பி விட்டார் பாருன்னு சஜிதாரன்ட்ட சொல்லுவாரு. அப்படிங்கிற மாதிரி அந்த நேரேட்டிவ் இருக்கும். அவங்க என்னைக்குமே காசுக்காக நம்மளை சார்ந்து இருக்கவில்லை. அப்ப நம்ம கொடுக்குற டொனேஷன்லாம் நம்மளால முடிந்த நம்முடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை பணமா மாத்தி தர்றோங்கிறது தான். அதாவது வந்து நேரடியாக மாஸ்டருக்கு என்னுடைய உழைப்பை கொடுக்க முடியாதவங்க, என்னுடைய உழைப்பை வேற யாருக்கோ கொடுத்துட்டு அதுல இருந்து பெற்ற பணத்தை எடுத்து அங்க கொடுக்கும் பொழுது, மாஸ்டர் என்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு தான் கொடுத்தாங்க. அதுதான் சரி. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் கொடுக்க முடியும். மாஸ்டருக்கு கொடுத்து உதவி செய்யறேன் அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம கொடுக்கறத மாஸ்டர்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷத்தோட ஏத்துக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர்கள்
பணத்துக்காக நம்மை சார்ந்திருக்கவில்லை. அவங்க அவங்க மாஸ்டரை தவிர வேற யாரையும் சார்ந்திருப்பது. அப்ப வேற என்ன மாஸ்டர்? கோடிகளும் கிடையாது, சந்தோஷமும் இல்லை, எதுவுமே நாம மாஸ்டருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மகிழ்ச்சிக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ எதுக்காகவும் அவர்கள் நம்மை சார்ந்து இருக்கவில்லை. அவர்கள் ஒரே ஒரு ஆளை தான் சார்ந்திருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மாஸ்டரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறார். ஏனெனில் அந்த கோடிகளின் மலிவான தன்மையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சிரிப்பார். இப்போதும் கூட நீ உண்மையாகவே வாழ்க்கையின் நிஜத்தை சொல்கிறாய் என்று சிரித்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். சொல்றப்ப கூட சாரிஜி பின்னாடி இருந்து சிரிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதான் இப்பதான் என்னுடைய உண்மையான விஷயத்த நான் சொல்ல கூச்சப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி மற்றவங்க மனசை நோகடிக்க கூடாதுன்னு சொன்ன விஷயத்த உன் வாய் மூலமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சு பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அன்பை 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 மட்டுமே நாம் தேட வேண்டும். அதற்காக நாம் இயங்க வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு கருத்து, நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் சம்பாதியுங்கள். பணம் சம்பாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு இருந்தால் தொடர்ந்து முன்னேறி 10 கோடி ரூபாய் சம்பாதியுங்கள். 10 கோடி சம்பாதிக்க முடிந்தால் தொடர்ந்து 50 கோடி ரூபாய் சம்பாதியுங்கள். இது சிறப்பான விஷயம். ஆனால் அதை புத்திசாலித்தனமாக செலவழியுங்கள். நேர்மையான வழியில் சம்பாதியுங்கள். ரெண்டே விஷயம்தான் இது. இதுல எது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, இதெல்லாம் கேள்வியே கிடையாது. பட் அங்க ரெண்டே கண்டிஷன் சொல்றாரு. நீங்கள் நேர்மையான முறையில சம்பாதிக்க முடிஞ்ச எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கும். அடுத்தது, சில பேர் நேர்மையா சம்பாதிப்பாங்க, செலவு பண்றது முட்டாள்தனமாக செலவு பண்ணும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்யுங்கள். நேர்மையாக சம்பாதியுங்கள், புத்திசாலித்தனமாக செலவழியும். அது நல்லா நான் இப்படிதான் சம்பாதிப்பேன், உழைத்துதான் சம்பாதிப்பேன், இல்ல தவறான வழியில எனக்கு வர்ற பணம்லாம் வேணாம்னு சொல்லி ஒருத்தர் கோடி கோடியா வருது. ஆனா செலவு பண்றப்ப தவறான வழியில செலவு பண்ணா என்ன பண்ணுவீங்க? தன்னுடைய உலகியல் இன்பங்களுக்காக எல்லா காசையும் அவர் செலவு பண்ணாருன்னா என்ன? அதனால ரெண்டே விஷயம், மாஸ்டர் சொல்ற இந்த 2 விஷயத்த நம்ம என்னைக்குமே போர்டுல போய் எழுதி நம்ம வீட்டுல மாட்டி வச்சுக்கலாம். நேர்மையான வழியில் சம்பாதியுங்கள், புத்திசாலித்தனமாக செலவு. இவ்வளவுதான் நம்மளுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட். இதுக்கு மேல இதுல எதுவுமே கிடையாது. எப்படி வாங்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு வேலை பார்த்து சம்பாதிக்கலாமா, எந்த கேள்வியும் கிடையாது. ஆனஸ்டா உங்களால என்ன முடியுமோ எப்படி வேணாலும் சம்பாதிச்சு. அடுத்தது, நான் இன்னும் இந்த பொருள் வாங்கலாமா, அந்த பொருள் வாங்கலாமா, ஒரு அபியாசியா இருந்துட்டு இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாமா, கேள்வியே கிடையாது. புத்திசாலித்தனமாக செலவழி. அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தைக்கும் அர்த்தம் புரியணும்னா தியானம் பண்ணிட்டே இருக்கு. எல்லாமே மாஸ்டர் ரத்தன சுருக்கமான வழிகாட்டுதல்களாக தான் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே கடவுளை இறுதியாக நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் போது, நமது அன்பு மிகு மாஸ்டர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது நாம் பெருமிதத்தோடு எதிரே நின்று, ஆம், அதை நான் முக்கியமாக நினைக்கவில்லை, எதனா பணத்தையோ அல்லது பரிசுகளையோ முக்கியமாக நினைக்க முடியவில்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் வாழ்க்கையின் ஒரே முக்கியமான நோக்கம் அனைவரையும் நேசித்தல் மற்றும் யாரையும் புண்படுத்தாமல் இருத்தல். சோ இந்த அனைவரையும் நேசித்தல், யாரையும் புண்படுத்தாமல் இருத்தல், அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.